எவ்ரிவன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அதாவது எல்லாரும் ரஜினி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்த அதாவது கூலியோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்ன மாதிரி வந்து யார் யார் வந்திருந்தாங்க, எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதையும் பற்றியும், அது இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்னமா எப்படி இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற ரசிகர்களோட ஒரு ஆரவாரம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது ரஜினி வந்து ஆல்ரெடி வயசாயிருச்சு. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா 74 வயசுக்கு மேல ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவர் நல்லா நடிப்பாரா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் இப்போ வரையும் அவருக்கு அதிகமான ஃபேன் பேட்ச் இருக்குங்கிறத வந்து அந்த ஆடியோ லான்ச்ல வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி வந்து எப்பவும் போல மாஸா தான் வர்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஒரு ஸ்பீச்ச குடுக்குறாங்க. குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாரு. என்ன மாரி சொல்றாருன்னாக்க, அவருக்கும் சத்யராஜுக்கும் கொஞ்ச நாளாவே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஸோ, அதனால வந்து அவங்க ஒரு சில படங்கள்ல வந்து ஒண்ணா நடிக்காம இருந்திருந்திருக்காங்க. ஸோ, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இந்த படத்துல வந்து அவரோட ஒரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ, அது மெயின் ரோலு அப்படிங்கிறாங்க. ஸோ, அப்படி நடிக்கும்போது அவர பத்தியும் வந்து சொல்றாரு. ஸோ, அவங்களுக்குள்ள அ அதாவது ரஜினி வந்து என்ன சொல்றாருனாக்க, அ அவருக்குள்ள ஒரு அ ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை. ஸோ, அதனால தான் எங்களுக்குள்ள வேறுபாடு ஒழிஞ்சு, பட் எங்களுக்குள்ள ஒரு எந்த விதமான ஒரு கசப்பான எண்ணங்கள் இது எதுவுமே கிடையாது. அவரு ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு வந்து அவர வந்து ஒரு நல்ல விதமா சொன்னாரு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரஜினியோட ஒரு நல்ல மனிதருங்கிறத வந்து காமிக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து இப்ப வரையும் சூப்பர் ஸ்டாரா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதோட கூட இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு என்னன்னாக்க, ஆ அதாவது அஜித்த பத்தியும் உள்ளது வந்து பேசியிருக்காரு. அதாவது நாகார்ஜுனனையும் பேசிட்டு இருக்கும்போது, அஜித்த பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து அப்ப அங்க இருந்த ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆரவாரமா கை தட்டினதும், ஸோ அதுவும் வந்து ரொம்ப பார்க்கப்பட்டதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலாநிதி மாறன் வந்து அதாவது அவங்க சன் பிக்சர் புரொடக்ஷன்ல தான் வந்து இந்த மூவி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரு தான் வந்து இதுல ப்ரொடியூசரும் கூட. ஸோ அவரு வந்து நல்லபடியா பேசினாரு. இந்த மாரி ரஜினி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம ட்ரெய்லருக்குள்ள போலாம். ரஜினி அண்ட் நாகார்ஜுன். நாகார்ஜுன் இதுல வந்து மெயினா வந்து ஆ அ என்ன கேரக்டர்ன்னு தெரியல. ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன் கேரக்டர் தான் வருவாருங்கிற மாரி நெனைக்கிறேன். அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்த ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து உள்ள என்டர் ஆறாரு. டயலாக் என்னன்னாங்க, "ஒருத்தன் பொறந்தான்" அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து யாரு நடிச்சிருக்காங்கனாக்க, அ அதாவது ரஜினி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, அ அ அமீர் கானும் வந்து நடிச்சிருக்காரு. அமீர் கானோட ரோல் வந்து இதுல வந்து மிக முக்கியமான ஒரு ரோலா இருக்கும். ஸோ ஏன்னா அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்க, அவரு அந்த கெட்டப்ல எப்படி இருக்கிற இருக்கிறாரோ ட்ரெய்லர்ல, ஸோ அதே மாரி வந்து ஒரு கெட்டப்ல இங்க வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு பேசக்கூடிய இதா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதுல வந்து மெயினா வந்து சோபின்ங்கிற ஒருத்தர் நல்ல ஒரு கேரக்டரா இருக்காரு. ஸோ ஏன்னா, சோபின்ங்கிறவரு பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து ஒரு மெயின் கேரக்டரா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, இதுல வந்து படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரியும், லோகேஷ் கனகராஜ் அதாவது டைரக்டர் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அவரோட வந்து ரோல் என்ன மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி இந்த படத்த. ஏன்னா, அ எல்லாருக்கும் வந்து ஒரு ஹைப் ஏத்துன மாரி தான் அந்த படம் வந்து ட்ரெய்லர் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து அதாவது ரஜினி வந்து 74 வயசு ஆனாலும், இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட்டா அந்த ட்ரெய்லர் முடியும்போது, ஒரு காமெடி சீன் வரும். காமெடி சீன் வரும்போது, அத ஒரு ஒரு ஃபன்னா வந்து அத பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஆக்ஷனும் சரி, அதே வந்து மாஸான ஒரு இதுவும் சரி, ஸோ அது எல்லாத்துலயும் வந்து அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ நல்ல ஒரு ஆக்டிங்க குடுக்குறாருன்னு தான் சொல்லணும். ஒரு இன்ட்ரோ குடுக்குறாங்க. அந்த இன்ட்ரோல பார்த்தீங்கன்னாக்க, அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு நெறைய தொழிலாளர்கள் நிக்கிற மாரியும், ஸோ அதுல வந்து அவர் வந்து பேசுற மாரியும் ஒரு வந்து இன்ட்ரோ குடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இருக்கு. ஸோ கண்டெய்னருக்கு பக்கத்துல எல்லாம் தொழிலாளர்கள் இவங்கலாம் வேலை பார்க்குற மாரியும், அந்த மாரி ஒரு சீன் வந்து அதுல காமிச்சிருக்காங்க. ஸோ அதுல சத்யராஜ் வந்து அதுல ஒரு கிரேன் ஆப்பரேட்டர் இந்த மாரி ஒரு ஒரு பின்பமும் அதுல வந்து காமிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அமீர் கானோட ரோலும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலாகும் அப்படின்னு இருக்கிற மாரியும் சொல்றாங்க. நாகார்ஜுன் இவங்களும் வந்து அதாவது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போடுற மாரியும் வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஸோ உங்களோட சீன் எல்லாமே ரொம்ப மாஸா வந்து இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாரி படம் வந்து அதாவது ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. பார்ப்போம் அது என்ன மாரி வந்து ஆ குடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரச்சிதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவுல ஒரு ஃபேமஸ் ஆனவங்க. அது மட்டும் இல்லாம இதையும் வந்து அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாவும் வந்து பார்க்கக்கூடியவங்க. ஸோ அப்படி உள்ளவங்க அவங்களும் வந்து இதுல வந்து நல்ல ஒரு அவங்களும் வந்து இதுல வந்து ஆ
நடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆ இதுல ஒரு எப்படின்னா, ஒரு தேவா மேன்சன் இந்த மாரி வந்து ஒரு ஃபைட்டிங் சீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இதுல சத்யராஜும் வந்து மெயின் கேரக்டர்ல வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. இந்த டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அ ரொம்ப எல்லாமே எல்லா டயலாக்குமே வந்து மாஸா குடுத்துருக்காரு. ஸோ வந்து அதாவது லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க, இந்த அவர் என்ன மாரி குடுத்தாலும், அத அப்படியே வந்து நல்லா வந்து செய்றாங்க அப்படிங்கிற மாரியும் வந்து அ இவ ரஜினி வந்து சொல்றாங்க. ஸோ அனிருத் வந்து இதுல இசை அமைச்சிருக்காரு. அனிருத்தோட இசைனாவே எல்லாருக்கும் தெரியும். அவரு அ அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா மாஸா தான் குடுப்பாருன்னு. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சர்டிஃபிகேட்டும் குடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி கலாம் வந்து இத புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல சர்டிஃபிகேட் வந்திருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து ஆ ரொம்ப மாஸான சில சில வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. பட் இருந்தாலும் ஓவராலா இந்த படம் நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரியும் வந்து பப்ளிக் சைட்ல வந்து ரிவ்யூலாம் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யுகேந்திரா பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கன்னடா அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் இந்த லெவல்ல உள்ளவரு. ஸோ அவரும் வந்து இதுல வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது பார்க்கலாம். அவரோட கேரக்டர் வந்து என்னென்ன மாரி குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரியும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்ருதிஹாசன் வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது கமல் மகன் வந்து. ஸோ அவங்களுக்கும் என்ன மாரி ரோல் இதுல இருக்கு அப்படிங்கிற மாரியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா, அவங்களும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்ப மூவிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அவங்களோட வந்து என்ன மாரி இருக்கு அப்படிங்கிற மாரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னாக்க, இதுல டெக்னாலஜியும் அதிகமா வந்து காமிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரஜினி வந்து ரஜினியோட அப்ப வயசு வந்து இவ்வளவு வயசானாலும், அவரோட டான்ஸ் வந்து செம்மையா இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டான்ஸும் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல உள்ள பாட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹிட்டான பாட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. பாட்டு ஒரு சில பாட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்ப்போம் என்ன மாரி வந்து இந்த ஆகஸ்ட் 14 வந்து அதாவது காலையில வந்து 8:30 டூ 9க்குள்ள வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா குறையல. ஏன்னா, இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, இதோட வியூஸ் வந்து ரொம்ப அதிகமா போகுது. இந்த ஆடியோ லான்ச் ட்ரெய்லர பார்த்தோனே, எல்லாம் மில்லியன் கணக்குல வந்து இதோட வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். படம் எப்படி இருக்குன்னு. நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.